தமிழக பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில கிட்டத்தட்ட 27 தொகுதிகளை பெற்ற பாஜக நாளை அதற்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் நிலவப்பட்ட நிலையில தொகுதிகள் மாற்றம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசப்பட்ட நிலையில அதிமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில பாஜக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை நாளை வெளியிடுகிறது. இதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நிலையில அவர் நாளை சரியாக 2 விமானங்கள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 7:30 புறப்பட்டால் காலை 10:30 வரக்கூடிய வகையிலும், அல்லது 9:15 புறப்பட்டால் மதியம் 12:05 வரக்கூடிய வகையிலும் தற்போது 2 விமானங்கள் தற்போது முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 1 மணி அளவுல கமலாலயத்திற்கு வரக்கூடிய அவர் அதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அதில் பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் யார் என்ற அந்த அறிவிப்பை பியூஷ் கோயல் வெளியிடுகிறார். வழக்கமாக பாஜக பொறுத்தளவிற்கு பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தான் வேட்பாளர்கள் பட்டியல் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு நேரடியாக ட்விட்டர் மூலியமாகவோ அல்லது அறிக்கை வாயிலாகவோ வெளியிடுவார்கள். ஆனால் தற்போது காலங்கள் ரொம்ப குறைவாக இருப்பதன் காரணமாக பியூஷ் கோயல் நேரடியாக நாளை இந்த வேட்பாளர் பட்டியலையும் அதே போல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி வேல்முருகன் விவரங்களுக்கு.